அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் உணவு குழாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், அதை கண்டறிவது, அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜசுந்தரம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு உலக புற்றுநோய் நாள் அப்படிங்கிறதால நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கும், பேரணிகள், அது ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற மக்கள் கிட்ட சரியா போய் சேர்ந்துருக்கா? விழிப்புணர்வுங்கிறது இருக்கா? இல்லை, அந்தளவு விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் இந்த டேயை கொண்டாடுறாங்க. வேர்ல்டு கேன்சர் டேன்னு எவ்ரி February 4th 2013 கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் மெயின் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றது அதோட எய்மே. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் தான் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அது எல்லா பற்றியும் லைக் பப்ளிக்கு போகணுன்றதுக்காக. அவேர்னஸ்னால் என்ன மாதிரியான விஷயம்? அவேர்னஸ் இந்த மாதிரி மீடியாவில், அதனால தான் இன்றைக்கி நம்ம மீடியாவில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ரெண்டாவது பேப்பர் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பத்திரிகையிலையுமே ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும். அண்ட் கேன்சர் அவேர்னஸ் பற்றி. அப்புறம் சம் ரேலிஸ், சில ஆர்கனைசேஷன் தில் கண்டக்ட் ஒரு ரேலி மாதிரி பேரணிகள் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அந்தந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் சென்டர்ஸில் அந்த கேன்சர் சர்வைவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வி ஹாவ் அ ப்ரோக்ராம் கெட் டுகெதர் மாதிரி. ஸோ தட் தே வில் பாஸ் ஆன் தட் அ குட் வேவ் டு த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். இந்த மாதிரி இட்ஸ் லாட் ஆஃப் ப்ரோக்ராம் வித் வேரியஸ் வேஸ். என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமா விழிப்புணர்வு சரியாக சென்று சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சார். வணக்கங்க சார். அப்போ தான் உங்களுக்கு எங்கள் பாட்டிங்களுக்கு கல்லீரலில் கணையத்தில் சார் ஓகேங்க புற்றுநோய் இருந்துச்சு சார். சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சார். சரி. வீட்டுக்கு வந்துருச்சுங்க சார். இப்போ ஒரு வாரமாக வெறும் வாமிட்டாக தான் சார் எடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை போய் உடனே பார்க்கணுங்க. அதான் சார். சார் அவங்களுக்கு ஏஜ் 88 சார். 80 வயசு ஆயிடுச்சுங்க சார். 80 வயசுனா அவங்க பைபாஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணால் சில சமயம் பித்தை நிறைய வாந்தி வரும். நீங்கள் அந்த யார் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அந்த டாக்டரை போய் உடனே பார்த்துட்டு ஏதாவது மெடிசன் வாங்கிக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர், இன்றைக்கி நம்ம உணவு குழலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பற்றி பேசலான்னு. எல்லா புற்றுநோயும் அப்படின்னு சொல்லும்பொழுது உணவு குழல்ங்கிறது கொஞ்சம் பிரதானமான விஷயமாக பார்க்கப்படுது. இதில் புற்றுநோய் வர்றதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது? இல்லை, உணவு குழாய் புற்றுநோயின்னு முன்னாடி அதை சரியாக வைத்தியம் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அது இங்கே தொண்டையில் ஆரம்பித்து நெஞ்சு வழியாக போய் வயிற்றுக்கு போகுது. ஸோ இட் இஸ் கிராசிங் ஆல் த 3 செக்மெண்ட்ஸ், நெக், thorax அண்ட் இன்டு தி அப்டமன். ஸோ அதனால் அதை ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தது. பட் இப்போது பாஸ்ட் 15 years பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அந்த உணவு குழாய் புற்றுநோய் வைத்தியம் பண்ணுறதுக்கு. இது இப்போ இட்ஸ் 3rd or 4th in line. ரொம்ப காமனான கேன்சர் அது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா மேபி உணவு பழக்க வழக்கங்கள், ரொம்ப சூடாக சாப்பிட்றது, அப்புறம் ஸ்மோக்கிங், இதெல்லாம் காமன் காசஸ். ரொம்ப சூடாக சாப்பிட்டாலும் கேன்சர் வரும். ரொம்ப சூடாக ஜாப்பனீஸ்க்கு அது ரொம்ப காமனாக ரொம்ப ஹாட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க, காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சிருவாங்க. ஆமாம், அது ஜாப்பனீஸில் தான் ரொம்ப காமன். அதனால் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் எசோஃபேஜியல் கேன்சர். ஸோ ருட்டீனாக எல்லாருக்கும் எவ்ரி இயர் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு காமன். நம்ம ஊரில் அந்தளவுக்கு காமன் இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் பிகமிங் காமனர். ஸோ நம்ம என்னென்னா அதில் 3 விதமாக பிரிப்பாங்க. உணவு குழாயை அப்பர் 1/3, மிடில் 1/3, லோவர் 1/3 பிரிப்போம். ஸோ அப்பர் 1/3 டோட்டலாக 40 சென்டிமீட்டர் இது. ஸோ 18 to 24 சென்டிமீட்டர் இருக்குது அப்பர் 1/3, 24 to 30 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர் இருக்குது லோவர் மிடில் 1/3, 32 to 40 சென்டிமீட்டர் இருக்குது லோவர் 1/3. இந்த லோவர் 1/3 வர்ற கேன்சர் அடிக்கடி ரிஃப்ளெக்ஸ் எசோஃபேஜைட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அடிக்கடி ஆசிட் வருது, நெஞ்சு எரியுது, அதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டால் அதனால வரும். நிச்சயம் தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர்லேருந்து பொன்முடி பேசுகிறேங்க. நல்லது சார். என்ன சந்தேகம் கேளுங்க. அதாவது எனக்கு கைக்கு பின்னாடி ஒரு ஷோல்டருக்கு கீழேங்க கேன்சர் கட்டி இருந்தது. சரிங்க. அது பயாப்சி பண்ணி ஆப்ரேட் எடுத்து செக் பண்ணதில் அது கேன்சர்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சரி. அதுக்கு பிறகு ஒரு 25 முறை ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. கொடுத்த பிறகு அது என்னுடைய ஷோல்டரு சைடில் இருக்கிற எலும்பெல்லாம் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சுங்க. சரிங்க. இப்போ அதை ஆப்ரேட் பண்ணி தான் ஸ்டீல் வைக்கணும்னு சொல்கிறாங்க.
அது வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா? ஸ்டீல் வச்சு தான் ஆகணுங்களா? இல்லை சீல்னு என்னன்னு தெரியல. பட் என்னென்னா அது என்ன மாதிரி கட்டி அதோட பயாப்சி ரிப்போர்ட் என்ன, அதுக்கு எதனால் ரேடியேஷன் கொடுத்தாங்க, அதையெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து என்னால் கமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த எல்லா ரிப்போர்ட்டோட எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக இருக்கும். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, என்ன சந்தேகமா கேளுங்க. எங்கள் அண்ணனுக்கு கேன்சராக இருக்குது, வாயில் புற்றுநோய். சரி. சர்ஜரி பண்ணி எடுத்துட்டோம். சரிங்க. பண்ணி எடுத்துலேயே திருப்பி அதாவது காதுலாம் சுத்தமாக முடிச்சு ஒரு கண்ணே சுத்தமாக மறைஞ்சிச்சிங்க சார். இல்லை ஆப்ரேஷன் பண்ணது யார் பண்ணாங்க, எங்கே பண்ணாங்கன்றதை பொறுத்து. நாங்கள் வந்து சவிதா சென்னையில் பல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா சார், பல்லு மூலியமாக தான் சார் வந்தது அவருக்கு. அங்கே பண்ணோம் சார், பண்ணி எடுத்துட்டு நல்லா நார்மலாக தான். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு திருப்பி பண்ணி எடுத்த கூட அதிகமாக தான் இருக்க வேண்டி குறைஞ்ச பாடு இல்லைங்க சார். இல்லை அது நேரில் பார்க்கணுங்க. ஏன்னா திரும்ப ரெக்கரன்ஸ் வியாதி திரும்ப வந்திருக்கா, இல்லை ரேடியோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்குமா, எல்லாம் இல்லை இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே மாதத்தில் திரும்ப வருதுன்னா ஆப்ரேஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் இருக்கா, இல்லை வியாதி திரும்ப இருக்கான்னு பார்க்கணும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன் மேம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. இல்லை மேம், இல்லை டாக்டர்கிட்ட பேசுகிறேன் மேம். வணக்கங்க, சொல்லுங்கள். சார் காலை வணக்கம் சார். வணக்கம்மா. இல்லை சார், இது மாதிரி அம்மாவுக்கு வந்துட்டு மாதிரி இதில் பல்லு வலின்னு சொன்னாங்க சார். அது சின்ன டியூமர் மாதிரி இருந்துச்சு. சரிங்க. அது பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணதுல வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படின்னு டெஸ்ட் வந்துச்சு சார். சரிங்க. சரின்ட்டு நாங்கள் உடனே ஜிப்மர் போனோம் சார், பாண்டிச்சேரி ஜிப்மர் போனோம். அங்கே டயக்னோஸ்டிக் மெத்தட் தான் சார் போயிட்டு இருக்கு. எல்லா பிளட் டெஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. சரி. இப்போ வந்துட்டு அந்த இங்கே ஃபர்ஸ்ட் பயாப்சி பண்ண இடத்துல இருந்து ஸ்லைடும் அந்த இதுவும் அந்த பாரஃபின் பிளாக்கும் வாங்கி சொன்னாங்க, கொடுத்துருக்கோம் சார். இப்போ 9ஆம் தேதி வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறது வர சொல்லியிருக்காங்க சார். சரிங்க. இந்த மாதிரி டயக்னோஸ் மெத்தட் போயிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னாக்கா ஒரு சைடு தான் சார் இருந்துச்சு அந்த அந்த இது. இப்போ ஏன்னா அடுத்து அப்படியே பரவிட்டு அடுத்ததுக்கும் வருது சார். இல்லை கீழ்த்தடையில் இருக்கா மேல் தடையில் இருக்கா? கீழ்த்தடையில சார், கீழ்த்தடையில. இல்லை அதான் அது வந்து கீழ்த்தடையில் எலும்பில் இருந்தால் உடனே ஆப்ரேஷன், ஐ மீன் பயாப்சிக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ரேடியேஷன் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் பூஜா. நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க. அதாவது மேம் எங்க அம்மாவுக்கு வந்து ரத்தத்துல கேன்சர்னு சொல்றாங்க. அது எப்படி மேம் குணப்படுத்த முடியுமா? ரத்தத்தில் கேன்சர்னு சொல்கிறாங்களா, லுக்கீமியான்னு சொல்கிறாங்களா? ஆமாம் சார். இல்லை அது என்கிட்ட டீட்டெயில் வேணுமேம்மா. என்ன லுக்கீமியான்னு சொல்கிறாங்களா, லிம்ஃபோமான்னு சொல்கிறாங்களா? லுக்கீமியானா அதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அப்படியா சார்? அதெல்லாம் தெரியலையே, இதான் சொன்னாங்க. இல்லை ரத்தத்தில் கேன்சர்னா ரத்தத்தில் கேன்சர் ஆரம்பித்து வந்திருக்கலாம், இல்லை வேறு ஒரு இடத்துலேருந்து பரவி ரத்தம் மூலமாக வேறு இடத்துக்கு பரவி இருக்கலாம். நீங்கள் அது என்கிட்ட டீட்டெயில் தெரியாமல் சொல்ல முடியாதுப்பா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த ஒரு நேயர் வந்து கீழ்த்தாடையில் கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் பரவலாம், நீங்கள் அது ரிப்போர்ட்ஸ் பார்த்து தான் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக பரவும் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்னென்ன கேன்சர்லாம் வரும் டாக்டர்? இல்லை ஆக்சுவலாக அவங்க கீழ்த்தாடையில் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பயாப்சி பண்ணியிருக்காங்க. அது அந்தளவு ஃபாஸ்ட்டாக பரவாது ஆக்சுவலாக. அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இல்லை அவங்க முதல்ல பார்க்கும்போது சின்னதாக இருந்து அந்த பல் எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கான்னு தெரியல. யூஸ்வலாக அது அந்த வளர்கிறதுக்கு ஃபியூ வீக்ஸ் மந்த்ஸ் ஆகும். எமர்ஜென்சியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை இப்போ ஒரு முறை கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, சர்ஜரியே பண்ணுறாங்கன்னா, திரும்ப அது வருமா அதே இடத்துல? இல்லை அதான் சீக்கிரம் அது வரும். நல்ல ஆப்ரேஷன் பண்ணினா வராது. நம்ம கேஸ் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கா, ரொம்ப பரவாமல் இருக்கான்னு பார்க்கணும். பரவாமல் இருக்குன்னு பார்த்து நல்ல கேஸ் செலெக்ஷன் கரெக்டாக இருந்து ப்ராப்பர் ஆப்ரேஷன் பண்ணி, இப்போ கீழ்த்தாடையில் இருந்தால் முன்னெல்லாம் தாடையை எடுத்துகிட்டு வெறும் அப்படி டொக்கா விட்டுருவாங்க, இல்லை இங்கே செஸ்ட்லேருந்து மசில் எடுத்து வச்சு அப்படி விட்டுருவாங்க. அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு விகாரமாக தெரியும், டொக்கா தெரியும். இப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் சென்டர்ஸில் காலில் ஃபிபுலான்னு ஒரு போன் இருக்குது, அந்த போன் எடுத்து இங்கே தாடை எலும்பு மாதிரியே அதை பண்ணி அதை வந்து இங்கே ரத்த குழாயோட அட்டாச் பண்ணி நம்ம முகாமைப்பு மாறாத மாதிரி பண்ணுவோம். அதே சமயம் கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் நல்லா தான் இருப்பாங்க, திரும்ப உடனே வராது. அது மாதிரி அதுக்கு முன்னாடி பேசின ஒரு பேஷண்ட் 1 மந்த்தில் திரும்ப வீக்கமாக இருக்குன்னு, அது மேபி ஆப்ரேஷன் நல்லா பண்ணியிருந்தா செகண்டரி இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இருக்கும், இல்லை வியாதி ஃபுல்லாக எடுக்காமல் இருந்து பாதி எடுத்து பாதி விட்டுருந்தாலும் அந்த மாதிரி வரும். ஸோ எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ண திரும்ப வரதுங்கிறது ரொம்ப 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 ரேர்.
அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பொள்ளாச்சியில இருந்து தானுங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. கேன்சருங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அதுல இப்ப வயிற்றுக்குள்ளெல்லாம் பரவி இருக்குது. 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. மறுபடியும் கீமோதெரப்பி கொடுத்தா இது சரியாகுங்களா? எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்கப்பா? என்னங்க? எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க? உணவு குழல்லைங்க. 4th ஸ்டேஜ் கேஸ்ட்ரோ ஜங்ஷன். ஓஜி ஜங்ஷன் டியூமர். அது ஏற்கனவே வயிற்று ஃபுல்லா பரவி இருந்தா ரொம்ப கீமோதெரப்பிக்கு மேஜர் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இருக்காதுங்க. லிவருக்கு வந்திருக்குதுங்க. அது கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுத்து ஒரு 2 மாசம் தள்ளி போடலாமே தவிர கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, சொல்லுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு. வயிற்றுல கட்டிட்டு சொன்னாங்க, வயிற்றுல கட்டிட்டு ஈரோட்ல காமிச்சேங்க. சரிங்க. மறுபடியும் அதுல இருந்து டெஸ்ட் எடுத்து அனுப்புனாங்க, கோயம்புத்தூர் லேபுக்கு அனுப்புனாங்க. ஒரு 7 நாள் சென்று மறுபடியும் கேன்சர்னு சொல்லி வந்துட்டு, சரிங்க, இங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, சென்னை அடையாறு போங்க அப்படின்னு சொன்னாங்க. வயிற்றுல எந்த இடத்துல கட்டின்னு சொன்னாங்க? வயிற்றுல ரைட் சைடுல பெரிய இறைப்பை கீழங்க, இறைப்பை கீழே. ஓகே, ஜீரணிக்கக்கூடிய இடத்துல. சரி. அதுல அடப்பா நின்றுடுச்சிங்க. அதுல சரி சரி சரி. அப்புறமா அது உடனே அடையாறு தான் போனாங்க. அடையாறு ஒரு 15 நாள் மெட்ராஸ்ல வெயிட் பண்ணாங்க. ஒவ்வொரு டெஸ்டா பண்ணாங்க. கடைசியில ஒன்றும் அவங்களால 15 நாள் சென்று ஹீமோதெரப்பி தான் போடணும், ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸ்கேன்லாம் போட்டு பார்த்துட்டு. சரி சரி சரிட்டு எனக்கு அப்புறம் என்னங்க, நான் 2 மாசமா ஜூஸ் தாங்க குடிச்சிட்டு இருந்தேன், எதுவுமே ஆகாரமே சொல்லலைங்க. சரிங்க. அதனால எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு, பலகீனமாயிட்டு டக்கு டக்குன்னு விக்கல் வந்துருச்சுங்க. விக்கல் வந்தோடனே நெஞ்சடப்பு வந்துருச்சுங்க. சரிங்க. டக்குனு பிரைவேட் காமாட்சியில் எங்கள் ரிலேஷன் அங்கே குரம்பட்டில் இருக்கப்பல உடனே காமாட்சி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாப்ல என்ன. சரி சார், உங்களுக்கு சரியா என்ன சந்தேகம் கேட்கணும் சார்? 6 ஊசி போட்டிருக்கேன். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இனிமேல் ஊசி போட முடியும், உங்களுக்கு வளரவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படியே தான் இருக்கு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் உங்களை ஆண்டவன் தான் கவர்ந்து போடணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு டாக்டர் காமாட்சியில். அதை ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்த்து கீமோதெரப்பியில் அது குறைஞ்சிருந்தா அதை ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கீமோதெரப்பியில் குறையலை அப்படின்னா வெறும் பைபாஸ் மட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு மேலே டீட்டெயில் வேணும்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? செய்யாறுலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சார், சொல்லுங்க. அது அம்மாவுக்கு கட்டி இருக்குது கர்ப்பப்பையில. சரிங்க. அது கரண்ட் வச்சா வாமிட் வருதுன்னு சொல்றாங்க. சரி, அது எப்படிங்க அதுன்னு கேட்கலாம். இல்லை கர்ப்பப்பைன்னு சொன்னாங்களா கர்ப்பப்பை வாயின்னு சொன்னாங்களா? இந்த கர்ப்பப்பை வாயின்னு தான். கர்ப்பப்பை வாயில் கரண்ட் வைக்கிறதுனால ஒன்றும் வாந்திலாம் வராதுமா. அது கொஞ்சம் பயந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்தளவு மோசமாக வாந்திலாம் வராது. அதில் தைரியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் நல்லது. நன்றி சார். டாக்டர், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகும்பொழுது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? இந்த உணவு கீமோவாக இருக்கட்டும், இல்லை எனி கேன்சர் ஜென்ரலாக. இல்லை கீமோதெரப்பின்னு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் முன்னாடி நிறைய இருந்துச்சு. வாமிட்டிங், லூஸ் மோஷன் ஆகுறது, உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுது, இன்ஃபெக்ஷன் வருது, அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவு கிடையாது எதுவுமே. ஸோ வாமிட்டிங் வரதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல மருந்துகள் இருக்குது. ஆன்டிஎமெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது முதல்ல கொடுத்துருவோம். ஸோ வாந்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அது மாதிரி நியூட்ரோபீனியான்னு அந்த ரத்த அணுக்கள் குறையிறதையும் இப்போ அவாய்ட் பண்ணிடுறோம். ஏன்னா பூஸ்டர்ஸ் கொடுத்துடுவோம், கிரானுலேஷன் ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு அது கொடுத்தோன்னா ரத்த அணுக்கள் குறையிறதில்ல. ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸை ரொம்ப கம்மியாயிடுது. 3வது, ரத்த அணுக்கள் குறையாததுனால இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பை நம்ம தவிர்த்துடுறோம். அப்புறம் லூஸ் மோஷன், டயரியா வர்றது எல்லா ட்ரக்குக்கும் வராது, ஒரு சில ட்ரக்குக்கு வரும், அதுவும் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் கீமோதெரப்பியில் வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இப்போ கவுண்டர் பண்ணி நல்ல மெடிசன்ஸ் முன்னாடியே தற்காப்பாகவே கொடுத்துட்றோம். ஸோ அதிகம் இருக்கிறதில்ல. ஒரு சில மெடிசன்ஸ்க்கு இந்த முடி கொட்டும், அது இட்ஸ் அ டெம்பரரி லாஸ் ஆஃப் ஹேர். அதுக்காக பயப்பட வேண்டாம், கம்ப்ளீட்டாக திரும்ப நல்லாவே வளர்ந்துடும். அதோ கோயிலுக்கு முடிய இருக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான் உயிருக்காக. நிச்சயமாக. ஏன்னா இந்த வியாதிக்கு நினைக்கும் பொழுது அது ஒரு சின்ன பகுதி இழப்பைனா திரும்ப வந்து பெர்மனன்ட் லாஸாக இருந்தால் கவலைப்படலாம். இது டெம்பரரி லாஸ் தான். பின்னாடி வர முடி முன்னாடி இருந்த முடியை விட ரொம்ப நல்லாவே வரும், அடர்த்தியாக நல்லாவே வரும். அதனால அதை பற்றியும் திரும்ப பயப்பட வேண்டாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க வணக்கம்மா, டாக்டர். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க மதருக்கு வந்து 65 வயசா இருக்கு. சரி. அவங்களுக்கு யூட்ரஸ்ல வந்து கட்டி இருக்கு. 3rd C 4th ஸ்டார்டிங்கா இருக்குன்னாங்க. ஒரு 6 months பிஃபோர் வந்து ஆபரேஷன் பண்ணாங்க. 4 கீமோ கொடுத்து ஆபரேஷன் பண்ணி திருப்பி ஒரு 3 கீமோ கொடுத்தாங்க. சரிங்க. Now she is all right. ஓகே. ஒரு 3 months ஒரு ட்ரிப் வந்து செக்அப்க்கு வாங்குனாங்க. ஐசின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு ஸ்கேன்ல எதுவும் எடுக்க சொல்லல. இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல யூட்ரஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா, ஓவரியில இருக்குன்னு சொன்னாங்களா? யூட்ரஸ்ல வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 8 கீமோ கொடுத்தாங்க. வயிற்றுக்கு கொண்டு தனியா வர கொடுத்தாங்க. சரிங்க. ஒரு 3 கீமோ ஃபர்ஸ்ட் கொடுத்து அதோட ஆபரேஷன் பண்ணி திருப்பி ஒரு 3 கீமோ கொடுத்து அதுக்கப்புறம் வயிற்றுக்கு தனியா ஒரு கீமோ கொடுத்தாங்க. 100 வெயிட்ல ஒரு மருந்து இறங்குற மாதிரி. ஜென்ரலா வராது. பட் நம்ம எந்த ஸ்டேஜ்ல வைத்தியம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க ரெகுலரா செக்அப் போறது போயிட்டு 4th ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவே முடியாது, வயசாயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிட போறதுங்கிறதால பயமா இருக்கு. அதுதான் கேட்கலாம். இல்ல பயப்பட வேண்டாம். நீங்க பட் ஆனால் ரெகுலர் செக்அப் 3 monthsக்கு ஒரு தடவை செக்அப் போயிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இன் 6 months ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் ராம்நாத்ல இருந்து தனலட்சுமி பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இந்த மார்பகத்துல. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு குழந்தை பிறந்து 5 மாசம் ஆகுது டாக்டர். சரிங்க. அது வந்து மார்பகம் வந்து ஒரு பக்கம் பெருசாவே இருக்கு. அது என்னன்னு? இல்ல அது வந்து நீங்க உடனே ஒரு டாக்டரை பார்க்கணும்ப்பா. மார்பகம் பெருசா இருந்தா உள்ளுக்குள்ள கட்டி எதுவும் இருக்கா, இல்ல பால் கட்டி இருக்கா? பால் தான் கொடுக்குறேன் டாக்டர். குழந்தைக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் போக ரொம்ப பெருசாயிட்டே இருக்கு. இல்லை நீங்கள் யாராவது ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ள எதுவும் கட்டி இல்லை வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு செஸ்ட்ல வந்து கட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். சரிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, செஸ் ரிமூவ் பண்ணிருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நான் அவங்க கிட்ட சொன்னதுனால பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. பெட் ஸ்கேன் இல்ல, எனக்கு இப்ப எங்கேயுமே கேன்சர் வந்துச்சுங்க சார். சரிங்க. ஆனா எனக்கு ரேடியேஷனும் கொடுக்கணுன்றாங்க. 6 இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்களா கட்டியை? ஆமா சார், கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்காக தான் பெட் ஸ்கேன் எடுத்தேன் சார். பெட் ஸ்கேன்ல எங்கேயுமே கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. இல்லை அவங்க வந்து அந்த எடுத்த கட்டியை பேஸ் பண்ணி அதோட பெத்தாலஜி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கீமோதெரப்பியும் ரேடியோதெரப்பியும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கப்பா. அது நல்ல கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நன்றிம்மா. டாக்டர், இந்த உணவு குழல் பற்றி பேசும்பொழுது 3 பகுதியாக பிரிக்கப்படுறதை பற்றி சொன்னீங்க. அதில் அசிடிட்டி அது சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசணும். அதில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது டாக்டர்? அதில் வந்து இப்போ எப்படின்னா உணவு குழாயில் வந்து முன்னாடி வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். இப்போ வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணுறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பேஷண்ட் வந்து லேசாக தண்ணி குடிக்கும்போது தடுக்குது, இல்லை சாப்பிடும்போது தடுக்குதுன்னு சொல்லி வருவாங்க. சிலர் அதையும் சாப்பிடும்போது தடுக்கிறத தாங்கிட்டே வந்து நீர் குடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் தள்ளி போட்டுகிட்டே வந்துடுவாங்க. உடம்புல ரொம்ப இழைச்சி வருவாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் போகாமல் முன்னாடியே வந்துடணும். வந்துட்டால் நம்ம வந்து இன்னொன்று வந்து இன்டைஜேஷன் சொல்லி தள்ளி போடக்கூடாது டாக்டர்ஸுமே. ஸோ 40 வயசுக்கு மேலே யாராவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும். எண்டோஸ்கோப்பிங்கிறது வாய் வழியாக ஒரு டியூப் போட்டு பார்த்தோன்னா அது ஒன்று ரொம்ப சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன். அது எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்து எதுவும் கட்டியோ இல்லை புண்ணோ இருந்ததுன்னா பயோப்சி பண்ணி பார்க்கணும். அந்த பயோப்சியில் என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அது கேன்சர்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணணும். இல்லை 2 types ஆஃப் கேன்சர் வரும். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு ஒன்று வரும், அடினோ கார்சினோமான்னு வரும். அதாவது அடிபாகத்தில் வருது, லோவர் தேர்ட் இந்த ஓஜி ஜங்ஷன் டியூமர்னு சொல்லலாம், அதெல்லாம் அடினோ கார்சினோமான்னு வரும். மற்ற மேலே இருக்கிறதுனாலும் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் வெளியில் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படின்னு. அது வெளியில் எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு பார்த்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் எங்கேயும் பரவாமல் இருந்தது, இந்த பெட் ஸ்கேன் சொன்னாங்க இல்லையா, அந்த பெட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதில் எங்கேயும் பரவாமல் இருந்தது, அந்த இடத்துல மட்டும் லோக்கலைஸ்டாக இருந்ததுன்னா சர்ஜரி தான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் சாய்ஸ். எங்கேயாவது கொஞ்சம் பல்கியாக இருந்துச்சு, பெருசாக இருக்குன்னா கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி சேர்த்து கொடுத்தா நல்லா கரையும். அது மாதிரி ஒரு பேஷண்ட்டையும் நம்ம தனித்தனியாக அசஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். பட் மோஸ்ட்லி கீழே வர்ற டியூமருக்கு ஆப்ரேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த அடினோகார்சினோமா வர டியூமருக்குலாம் சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. நடுவில் வர்ற டியூமருக்கு வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சால் ஆப்ரேட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் சர்ஜரி பண்ணுவோம். இல்லாட்டி வந்து கீமோதெரப்பி ரேடியோதெரப்பியும் கம்பைன் பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லாத்துக்குமே ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கம்மா. சார், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து யூட்ரஸ்ல வந்து மயோமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். சரிங்க. இப்போ வந்து
பயாப்சி பண்ணதுல அது வந்து லோ கிரேட் எண்டோமெட்ரியல் சார்கோமா அப்படின்ட்டு ரிசல்ட் வந்துருக்கு சார். ஓகே ஓகேங்க. இப்போ ஃபர்தரா வந்து திருப்பியும் பயாப்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இல்லை, அந்த லோ கிரேட் எண்டோமெட்ரியல் கார்சினோமா வந்தது இல்லையா, அந்த பிளாக்கை வாங்கி இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணுமா ஒரு பெரிய சென்டரில்? ஆமாம் சார், மும்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இன்னொரு சென்டரில் ரிப்போர்ட் வாங்கி அவங்களும் அடினோ கார்சினோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தென் நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி டிசைட் பண்ணணும். ஏன்னா கேன்சர்னு வந்துட்டு அந்த யூட்ரஸை வச்சுக்கிறது நல்லதில்லை. ஸோ நீங்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கன்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஓவம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த யூட்ரஸ் ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றபடி டோனர் வச்சு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய உங்களோட தனியாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குமா அது. நன்றிம்மா. டாக்டர், இந்த சர்ஜரிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருதுங்கிறத பற்றி பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சர்ஜரிக்கு பிறகு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால் வரும்? ஒரு க்ளீன் சர்ஜரிக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷனுங்கிறது அந்தளவு வராது. ஓகே. இப்போது ஹெட் அண்ட் நெக் சர்ஜரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் வராது. அது மாதிரி எந்த இடத்துலையுமே இப்போ அதிக இன்ஃபெக்ஷனுங்கிறது வர்றதில்லை. ரெண்டாவது வந்து இப்போது டயபெட்டிஸ் இருந்தால், ரொம்ப குண்டாக இருந்தால், அது கூட இப்போ டயபெட்டிஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. அது கூட அந்தளவு இன்ஃபெக்ஷன் வர்றதில்லை. ஸோ க்ளீன் சர்ஜரி, டிஷ்யூ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லபடியாக இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ட்ராஆப்ரேட்டிவ் பிளட் லாஸ் ஒன்றும் இல்லை, பிளட் கலெக்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரேர். ஸோ இப்போ பிரெஸ்ட் சர்ஜரிலாம் பண்ணுறோம், வி ஹவ் நெவர் சீன் இன்ஃபெக்ஷன். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வரவே வராது. ஸோ ரொம்ப 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 ரேர். ஸோ அதை மீறி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஏதாவது ஆடட் காசு இருக்கலாம். ஓகே. ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க, ஆனால் உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு உணவுக்குழல் மேடம், உணவுக்குழல்ல கேன்சர் மேடம். சரிங்க. சாப்பிடவே முடியாது உங்களுக்கு. சரி. 2012 சார் உங்களை பார்த்தேன் சார், வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணீங்க. சரிங்க. ஹீமோவில் நல்லா குறைஞ்சிருந்து திரும்ப ஹீமோவே சொல்லி அனுப்பிட்டீங்க. அது மாதிரி லைனில் இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்கம்மா. 40 ரேடியேஷன் கொடுத்தோம் சார். சரிங்க. 8 ஹீமோதெரபி கொடுத்தோம் சார். 1 வருஷம் நல்லா இருந்தாங்க சார். திரும்பவும் அதே இடத்துல வந்துருச்சு சார். இப்போ எதுவும் ஹீமோவும் கொடுக்க முடியாது, ரேடியேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் எதுவுமே சாப்பிடாம வயிற்றுல ஓட்ட போட்டு அது வழியா ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கோம் சார். வாய் வழியா சாப்பிட்றதுக்கு ஏதாவது மாத்திரை எதுவும் இருக்கா சார்? இல்லை, திரும்ப பார்க்கணுமா? திரும்ப பார்த்து அது சர்ஜரி பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். சர்ஜரி பண்ண முடியாத பட்சத்தில் வந்து ஸ்டென்டிங்னு ஒன்று இருக்குது, எண்டோஸ்கோபிக் ஸ்டென்டிங்னு. அது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு செல்ஃப் எக்ஸ்பாண்டபிள் மெட்டாலிக் ஸ்டென்ட்னு ஒன்று இருக்குது. அது எண்டோஸ்கோப் மூலமாக வச்சா வாய் வழியாக சாப்பிட்லாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்க, சொல்லுங்கள். இல்லை, எனக்கு வந்து ஒரு 3.5 months பிஃபோர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையில கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. சரி ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்துட்டேன். நீர் கட்டி இதுவாக இருந்தது. பயாப்சியில் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது திருப்பி கேன்சர் வர இது ஏதாவது இருக்கா, சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா? இல்லை, கர்ப்பப்பை எடுத்து அதில் சாதாரண நீர் கட்டி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், திரும்ப வராது, பயப்படாதீங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அகிலா பேசுறேங்க, திருவாரூர்லேருந்து. வயசு 28. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு கெட்டு போய் வாயில கேன்சர் இருந்து ஃபர்ஸ்ட் அதை வெட்டி எடுத்தாங்க, அந்த வாயை மட்டும். சரிங்க. CN 2 and 3ங்க. ஓகே. மறுபடியும் ஒரு 4 month 5 month வச்சு சுத்தமா கெட்டு போய் எடுத்துட்டாங்க. அது CN 1ன்னு வந்துச்சு. சரி. மறுபடியும் எனக்கு ப்ராப்ளம் வருமா? எனக்கு ரேடியேஷனோ கீமோதெரப்பி எதுவுமே கொடுக்கல. இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாமா. ஆக்சுவலாக CN 2, 3ங்கிறது வந்து கேன்சரே கிடையாது, கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் தான். அது விட்டால் கேன்சராக வரும்னு சொல்லி உங்களுக்கு எடுத்திருக்காங்க. பட் CN 2, 3க்கு வந்து முதல்ல அவங்க பண்ணதே கூட போதும், ரெகுலர் ஃபாலோப்லேயே கூட இருந்திருக்கலாம். கர்ப்பப்பை எடுத்திருக்க வேண்டாம். அப்படி எடுத்திருந்தாலும் தப்பு கிடையாது உங்களுக்கு. பட் 28 வயசு ரொம்ப சின்ன வயசே தவிர மற்றபடி CN 2, 3க்கு ரொம்ப பயப்பட வேண்டாம், ஒன்றுமே பயப்பட வேண்டாம். கீமோதெரப்பி ரேடியோதெரப்பிலாம் தேவையில்லை.
நன்றிம்மா. டாக்டர் அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றது வந்து வெறும் கர்ப்பப்பைக்கு சம்பந்தமானதானா? இல்ல எல்லா கேன்சருக்குமே இந்த இல்லை இந்த மாதிரி? கர்ப்பப்பைக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து என்னென்னா இந்த க்ரானிக் இன்ஃபெக்ஷன் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்லாம் வந்து அந்த புற்றுநோய் வரும் ஸ்லோவாக. அது வரதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி ஆகும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் மாறும். அதில் வந்து ஃபஸ்ட்டு CAN1 அப்படின்னு சொல்லுவோம், CAN2ன்னு சொல்லுவோம், CAN3ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். CAN3லேருந்து ப்ரீ இன்வேசிவ் கேன்சர்னு சொல்லுவோம், கார்சினோமா இன் சிட்டு அப்படின்னு. கார்சினோமா இன் சிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்வேசிவ் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்றுனா கடந்து வரதுக்கு நிறைய வருடங்கள் ஆகும். இவங்க வந்து பேப்ஸ்மியர் பண்ணியிருப்பாங்க, அதில் CAN2 to 3ன்னு வந்திருக்கும். அது ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கால்போஸ்கோபி பண்ணணும். கால்போஸ்கோபி பண்ணி எந்த இடத்துல அப்நார்மலாக இருக்கோ அந்த இடத்துல பயாப்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் லூப் எக்ஸிஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதான் அவங்க சரியாக சொல்லுங்க, லூப் கர்ப்பப்பை வாய் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வாய் தனியாக ட்ரெக்கிலெக்டமின்னு ஒரு இருக்குது, அதை நம்ம இங்கே பண்ணுறதில்ல அதிகம். ஸோ அந்த லூப் எக்ஸிஷன் பண்ணிவிட்டு இல்லை கோன் பயாப்சின்னு சொல்லுவோம், அது பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணி அதில் CAN2 3ன்னு வந்திருந்தால் அப்சர்வேஷனில் இருந்தாலே போதும். நம்ம அதுக்காக கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 28 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப்பில் இருந்திருந்தாங்கன்னா தேவைப்பட்டிருக்காது. பட் அது எடுத்ததுனால பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஓவரிஸ் ரீட்டைன் பண்ணி கர்ப்பை எடுத்தாலும் பட் இட் வாஸ் a little ஓவர் ட்ரீட்மெண்ட். ஓ தொடர்ந்து பேசணும் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துலேருந்து பாஷா பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, வணக்கம் சொல்லுங்கள். நான் 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டேங்க. அடையாறுல நாக்குக்கு இருந்தது கேன்சர், நாக்கு போட்டதுனால ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நல்லா ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 3 மாதத்துக்கு ஒட்டி மட்டும் டெஸ்ட் போட்டுக்கிறாங்க. சரி. ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் சாப்பிட்றோம் சொல்கிறேன். பல்லுக்காக எல்லாம் பல்லு எடுத்து தான் பண்ணாங்க. சரிங்க. பல்லு கட்டலாமா என்னன்னு கேட்கலான்னு டாக்டர். கட்டிக்கலாங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா கட்டிக்கலாம். 2 வருஷம் ஆச்சு. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டுங்கிறாங்க. செக்அப் பண்ணாங்க, ஸ்கேன் போட்டாங்க, பேஸ்கோப்பு. வெரி குட். பல்லு கட்டிக்கலாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயில்பட்டி பக்கத்துல பேசுறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. என் வீடு என்னோட வயசுக்கு வந்து சாப்பிட்ட வாந்தி வர மாதிரி இருந்து கட்டில ஆப்ரேஷன் பண்ணாங்க வயிற்றுல. சரிங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வயிறெல்லாம் பெருசாகிடுச்சு. அப்புறம் இந்த டிச்சிங் போட்ட இடத்துலலாம் வலி அதிகமாக இருக்குது. எப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க? ஒரு 4 மாதம் இருக்கும் சார் மேடம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை திரும்ப போய் பார்க்கணுமா? உள்ள திரும்ப வியாதி வந்திருக்கா இல்லை இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அப்படிங்களா? ஆமாம். அது அந்த டிச்சிங் பண்ண இடத்துல தான் அதிகமாக வலி இருக்குது. இல்லை, அதான் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், நான் தான் பெட் ஸ்கேன் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இதனால சைடு எஃபெக்ட் எதுனா வருமா சார்? நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. எது என்ன இதுமா திரும்பவும் என்ன சந்தேகம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பெட் ஸ்கேன்ல இப்ப கேன்சர் வந்துச்சுங்க. ஆனா சார் எனக்கு ஹீமோதெரபியும் இது ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க சார். ஆனா எனக்கு இதனால சைடு எஃபெக்ட் எதுனா வருமா சார்? இல்லைம்மா, ரொம்ப மேஜர் சைடு எஃபெக்ட் ஒன்றும் வராது. உங்களுக்கு இன்னும் மேரேஜெலாம் ஆகாட்டி நான் உங்களை பர்சனலாக பார்த்தா தான் நல்லது. ஏன்னா உங்களோட ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு எது கரெக்டான ட்ரீட்மெண்ட் இதுக்கு மேலே நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து 2 வருஷம் கழிச்சு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இப்போ எதுவும் வராதுன்னு சொல்லிட்டாரு அவர். இல்லைம்மா, நான் நேரில் ரிப்போர்ட்ஸ் பார்க்காம உங்களை எக்ஸாமின் பண்ணாமல் இதுக்கு மேலே சொல்லக்கூடாதுப்பா. நன்றிம்மா. டாக்டர், இப்போது எல்லா கைனகாலஜிஸ்ட் இடத்துக்கு போனாலும் வாசலில் வந்து ஒரு நோட்டீஸ் இருக்கும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு இப்போவே இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது போட்டுக்கலாம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நல்லது, இல்லை போடுறது மஸ்டா? இல்லை, ஆக்சுவலாக போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ கேன்சர் வேக்சின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அது என்னென்னா வந்து குழந்தை வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி போட்டால் பெஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஃபஸ்ட்டு 0 அண்ட் ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் 6th மந்த் போடணும். 3 டோஸ் போடணும். ஸோ டெஃபினட்டாக அந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னால வரக்கூடிய கேன்சரை தடுக்கும். இல்லை, ஒருவேளை கொஞ்சம் வயது கடந்த தள்ளி போடலாம். பட் இந்த பெனிஃபிட் வந்து அதே அளவு பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் போடலாம். ஆனால் தவறு கிடையாது. இந்த மாதிரி வேற எந்த புற்றுநோய்க்காவது முன்னெச்சரிக்கையான இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை வேற ஏதாவது மாத்திரைகள் அப்படி இருக்கா? வேற எதுக்கும் இல்லை, இது வரைக்கும் கிடையாது. ஆனால் இதற்கு மட்டும் இருக்கு. ஆனால் இது போட்டுக்கிட்டா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ரீமெச்சூர்டு அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிறீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது வருமா அப்படின்னு? இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது இதில். ஆனால் அந்த கேன்சர் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஆனால் அவங்க கண்டுபிடிக்கல, பட் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, கேன்சர் வந்ததுக்கப்புறம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓகே. பட் அவங்களுக்கு ஆனால் தெரிஞ்சிருக்காது. அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போடணும்.
இப்போ ஏற்கனவே இப்போ வயதுக்கு வந்த உடனே செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி போட்டால் நம்ம வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, 13 18 வயசு 20 வயசு வரைக்கும் போடும்போது ஆப்வியஸாக இந்த வியாதியெல்லாம் வராது. பட் 30 வயசு 32 வயசில் போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பேப்ஸ்மியர் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போடணும். அப்போது முன்னாடி ஏதாவது டயக்னோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஜெக்ஷன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடணும். இப்போ இருக்கும்போது போடுறதுனால தப்பு கிடையாது, பட் எந்த பெனிஃபிட் இருக்காது, அதனால வந்து வியாதி வளராமல் இருக்காது, அது பாட்டு வளர்ந்துட்டே போகும். வியாதி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் பெரிய தப்பாக போயிடும். ஓகே 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 டாக்டர், அதே மாதிரி இப்போ உணவு குழாய் இந்த பிரச்சனைகள் சொல்லும்பொழுது நீங்கள் அடிஷ்னலாக ஒரு குழாய் வைக்கிற மாதிரி ஒன்று சொன்னீங்க, ஸ்டெல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அது என்ன? அது இல்லை, ஸ்டென்ட்டுங்கிறது வந்து எப்படின்னாப்பா ஒரு உணவு குழாய் வந்து கட்டினாலேயோ இல்லை ரேடியோ தெரப்பி கொடுனாலேயோ கம்ப்ளீட்டாக சுருங்கிடும். அப்போ வந்து சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது எல்லாம் வாந்தியாக வந்துடும், இல்லை எச்சில் கூட முழுங்க முடியாது. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் மோஸ்ட்லி ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சால் சர்ஜரி பண்ணி எடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக உணவு குழாய் எடுத்துட்டு ஸ்டமக்கை கொண்டு வந்து உணவு குழாய் மாதிரி பண்ணி மேலே இங்கே நெக்கில் வந்து அனஸ்டமோஸ் பண்ணிவிடுவோம். தட் இஸ் அ ரொட்டீன் சர்ஜிக்கல் ஃபார்மேட். சர்ஜரி பண்ண முடியாத பட்சத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, மற்ற இடத்துலாம் பரவி இருக்குது, சர்ஜரிங்கிறது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அது சர்ஜரி பண்ணுறதுக்கு எய்தர் பேஷண்ட் இஸ் நாட் ஃபிட், இல்லை வியாதி ரொம்ப பரவி இருக்குது, அந்த இடத்துல வியாதி லோக்கலாக அந்த இடத்துல வியாதி பரவி இருக்குது அப்படின்னு சர்ஜரி ரூல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து ஸ்டில் பேஷண்ட் வாண்ட்ஸ் டு ஈட் பை மவுத். எல்லாருமே வாயில் டேஸ்ட் பண்ண நினைப்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கைட் வயர் எண்டோஸ்கோப்பி போட்டு கைட் வயர் பாஸ் பண்ணி அந்த இடத்த டைலேட் பண்ணுவோம். அந்த கட்டி இருக்க இடத்த வந்து கொஞ்சம் டைலேட் பண்ணால் கொஞ்சம் விரிவடையும். அதுக்கப்புறம் அந்த எண்டோஸ்கோப் மூலமாகவே ஸ்டென்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டென்ட் வந்து உள்ள சுருக்கத்தோடு போகும், உள்ளே போய் அந்த கட்டிக்கு மேலேயும் கீழேயும் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வச்சுட்டு மொத்தம் 15 சென்டிமீட்டர் ஸ்டென்ட் இருக்குது, 10 சென்டிமீட்டர் ஸ்டென்ட் இருக்குது. அதை உள்ளே வச்சோன்னே ஒரு இது மாதிரி இருக்கும், நூல் மாதிரி, அதை எடுத்து அது விரிவடைஞ்சிக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி. அந்த இடம் முழுக்க கவர் பண்ணி விரிவடைஞ்சிக்கும். விரிவடைஞ்சா சாப்பிட முடியும். ஸோ வியாதியை சரி பண்ண முடியாது, பட் சாப்பிட்றதுக்காக சாப்பிட முடியும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணேன். என் பேர் தனலட்சுமி மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க. சார், எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் சார், யூட்ரஸில் இருந்தது. நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுது சார். சரிங்க. கர்ப்பப்பை வாயில தான் இருந்தது. நாங்கள் அடையார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், கீமோதெரப்பி ரேடியேஷன் எல்லாம் வச்சாங்க சார். இப்போ 3 months ஒன் போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்து சரியான கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு உரிய ஆப்ரேஷன் வாதியம் சிஸ்டெக்டமி ப்ராப்பராக பண்ணியிருந்தால் பயப்படவே வேண்டாம். பட் இப்போ வந்து அவங்க ஒரு சிம்பிள் சிஸ்டெக்டமி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீமோ ரேடியேஷன் கொடுத்து நீங்கள் ரெகுலர் செக்கப் போயிட்டே இருக்கணும். திரும்ப வரணும் பயப்பட வேண்டாம், பட் ஆனால் ரெகுலர் செக்கப் போயிட்டே இருக்கணும். வந்தால் அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணலாம். நன்றிம்மா. டாக்டர், இந்த உணவு குழல் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டுன்னு போனால் அது ரொம்ப கடினமாக இருக்குமா? இல்லை, சர்ஜரிங்கிறது முன்னாடி ரொம்ப பயந்து யாரும் பண்ணலை, பட் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்டரில் இல்லை கேன்சர் சர்ஜரி பண்ணுற சென்டர்ஸில் வந்து ரொம்ப காமனாக பண்ணுற சர்ஜரி ஆகிடுச்சு. அது வந்து எப்படின்னா, இப்போ உணவு குழாய் வந்து ரொம்ப அடிபாகத்தில் இருந்தது, ஓஜி ஜங்ஷன் இருந்ததுன்னா வயிற்றை ஓப்பன் பண்ணுவோம், நெக்கை ஓப்பன் பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அந்த உணவு குழாயை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டமக்கு மேலே கொண்டு வந்து அட்டாச் பண்ணுவோம். நடுபாகத்தில் இருந்ததுன்னா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவோம், அப்டமன் ஓப்பன் பண்ணுவோம், நெக் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த உணவு குழாயை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டமக்கு கொண்டு வந்து மேலே டியூப் மாதிரி பண்ணி கொண்டு வருவோம். இதை இப்போ தொரக்கோஸ்கோபிக் லாப்ரோஸ்கோபிக் மூலமாக பண்ணுறோம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் சின்ன 3 துளை போட்டு அதில் பண்ணி ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பண்ண முடியும். ஸோ தட் பெயின்லாம் அதிகம் இருக்காது. ஸோ தொரக்கோ லாப்ரோஸ்கோபி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். பட் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் வரணும். ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 2 இருந்தால் தான் பண்ண முடியும். நல்லா ரொம்ப முத்தின ஸ்டேஜில் வந்தால் கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி தான் கொடுக்க முடியுமே தவிர சர்ஜரி பண்ணுறதுனால பெரிய யூஸ் இருக்காது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர், இப்போது எதுக்குமே வந்து இவ்வளோ நாள் தான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன பொருளுக்கு வாங்கினாலே சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் கடந்து சர்ஜரின்னு வந்து அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்? இந்த சர்ஜரி வந்து இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு டெக்னிக் ஆகிடுச்சு. முன்னில் வந்து சர்ஜரி பண்ணாலே இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து சர்ஜரினால் வர மார்டாலிட்டி less than 1%. 100 பேருக்கு போனால் ஒருத்தருக்கு தான் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இப்போ இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஐசியூ கேர் ரொம்ப நல்லா இருக்குது, சர்ஜிக்கல் டெக்னிக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக கீமோதெரப்பி ரேடியோதெரப்பிலாம் நல்லா டாலரேட் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல வந்து நிறைய பேர் உயிரோட நல்லாவே இருப்பாங்க. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வந்தால் தான் கஷ்டம் எப்போவுமே. ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோடுங்க. என்ன சந்தேகம் சார், கேளுங்க. சார் டாக்டர் பேசுங்க. வணக்கங்க, சொல்லுங்க
சார் என் பேர் பிரகாஷுங்க, ஈரோடுங்க சார். சரிங்க. நான் ஹார்கின்ஸ் லிம்போமா எனக்கு வந்ததுங்க. சரி 2009 வந்ததுங்க சார். சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. இப்போ எனக்கு கொடுத்தது இருக்கிறதுலே ஹை பவர் டோஸ் தாங்க சார் கொடுத்தாங்க. சரி. திருப்பி ஏதாவது நாளைக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது சிக்கல்லாம் திருப்பி எதுவும் கொடுக்க முடியுங்களா சார், இல்லை இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? இல்லை, நிறைய நல்ல வைத்தியம் இருக்குங்க ஹாட்கின்ஸ் லிம்போமாவுக்கு, பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் இப்போ 2009 இப்போவே 5 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சார் உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம் நான் வந்து முதல்ல பைபாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வயிற்றில் ஒரு மாதிரி இருந்தது, டாக்டர்கிட்ட போனேன். அவர் போயிட்டு எண்டாஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு பைபாஸ் லேப் பயாஸ்பை பண்ணு சொன்னார். சரிங்க. பயாஸ்பை பண்ணி பார்த்ததுல வந்து உங்களை வயிற்றில் கட்டி இருக்குங்க, அது வந்து கட்டி இருக்கு. லிவர்லேயும் கொஞ்சம் வரைவு இருக்குது, கிட்னிலையும் கொஞ்சம் பறவை இருக்குதுனால ஸ்கேனிங் எடுத்து பார்த்ததுல அது ரிசல்ட் தெரிஞ்சுது. அப்போ ராமச்சந்திரனில் போயிட்டு 4 வாட்டி கீமோதெரப்பி பண்ணேன். 5வது வாட்டி அவங்க வந்து கீமோதெரப்பி போதும்னு சொல்லிட்டு கீமோ டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு உடம்பு ஒன்று ஹெல்த்தி வந்து டல்லாக சாப்பிட முடியல, சாப்பிட்டா வாமிட்டிங் வருது டாக்டர். ஓகேங்க. இல்லை உணவு குழாயின்னு சொன்னாங்களா, இறைப்பைன்னு சொன்னாங்களா உங்களுக்கு கட்டி இருந்தது? கட்டி தான் இறைப்பையில், இப்போ இறைப்பையில் தான் குடலில் தான் இருக்குது அப்படின்ட்டு. இறைப்பையிலேருந்து வாந்தி வேணால் அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அடைப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டென்டிங் போட்டுக்கலாம். அடைப்பு இல்லாட்டி வந்து எதனால் வாந்தி வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் லைக் நீங்கள் ட்ரீட் பண்ணுற இடத்துல போய் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர் இப்போ இந்த பைபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து புற்றுநோய்க்குமே பொருந்தக்கூடிய ஒன்றா? இல்லை, இவர் சொல்கிற பைபாஸ் வந்து வேறு பைபாஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது வந்து பைபாஸ் பண்ணும்போது செக்கப் போகும்போது எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு, தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். பட் பைபாஸுங்கிறது இப்போ ஸ்டமக்கில் கேன்சர் இருக்குது. ஸ்டமக் வந்து ஒரு பெரிய இறைப்பைங்கிறது ஒரு பை மாதிரி இருக்கும். அதில் அடிபாகத்தில் ஆண்ட்ரம்னு சொல்லுவோம், அது வழியாக தான் ஃபுட்டு தாண்டி போகணும் பைலோரஸ்னா. அந்த இடத்துல கேன்சர் வந்து அதை அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ப்ராக்சிமலாக வந்து டைலேட் ஆகிட்டே போகும், டிஸ்டன்ட் ஆகிட்டே போகும் ஸ்டமக், ரெஸ்ட் ஆஃப் த நார்மல் ஸ்டமக், ஃபண்டஸ் அண்ட் பாடி. அதில் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு அனஸ்டமோஸ் பண்ணுறது தான் கரெக்ட். பட் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வருவாங்க, எடுக்க முடியாது. அந்த டைமில் வெறும் பைபாஸ் மட்டும் சிறுகுடல் எடுத்து மேலே எங்கே நல்லா இருக்கோ அங்கே மட்டும் பைபாஸ் மாதிரி ஒன்று பண்ணி விடுவோம். ஸோ இருக்கிற வரைக்கும் சாப்பிட முடியும், அந்த மற்ற மருந்துகள் கொடுக்க முடியும். டாக்டர் இப்போ சாதாரணமாகவே ஒரு தலைவலியோ இல்லை ஃபீவரோ இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம போய் செல்ஃபாக மெடிசன்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை எடுத்தவர்களுக்கு ஏதாவது தலைவலி இல்லை காய்ச்சல் அந்த மாதிரி வருதுன்னா அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கணுன்னா என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் ஏதாவது காய்ச்சல் தலைவலின்னு வந்ததுன்னா மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படி? இப்போ ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்காங்க, ஒரு 3 months ஆயிடுச்சுன்னா அவங்க லைக் எனி த நார்மல் பர்சன் வைத்தியம் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே செல்ஃப் மெடிக்கேஷன் தப்பு. ஸோ ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஃபேமிலி டாக்டரோட சூப்பர்விஷனில் எந்த மெடிசனும் எடுத்துக்கலாம். தே கேன் பி ட்ரீட்டட் லைக் எனி த நார்மல் பர்சன். அதை மீறி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி எங்களை வந்து ரீச் பண்ணுறது நல்லது. ஓகே, செல்ஃபாக எடுத்துக்க வேண்டாங்கிறது. செல்ஃபாக எடுத்துக்க வேண்டாம், பட் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ டாக்டர், நியர்பை டாக்டர், தே கேன் டேக் மெடிசன்ஸ். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க, 2.5 வயசுலேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா. ஏஎல்எல் டைப்புங்க சார். அது வந்து அலிக்மியா அக்யூட் லிம்போபிளாஸ்டிக்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்க சார் ஒரு 8 மாசமா. ஓகேங்க சார். அது வந்து கியூர் ஆயிருங்களாங்க சார்? இல்லை, அது ஆக்சுவலாக எந்த சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க நல்லா பார்த்துப்பாங்கம்மா. ஸ்டேஜ் பண்ணி நல்லா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிறைய குழந்தைங்க நல்லா இருக்காங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க.
எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓரியால கட்டி இருந்தது டாக்டர். அந்த பிளட் அந்த கட்டியோட CO 120 வேல்யூ 1026 இருந்தது டாக்டர். ஓகேங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு பார்டர் லைன்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த கட்டி. சரிங்க. அதுக்கப்புறமா திரும்ப சின்னதா வர ஆரம்பிச்சிச்சு சார். சரிங்க. அது திரும்ப ராயப்பேட்டில் போய் திரும்ப இது ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு இது திரும்ப வளர்ந்துட்டே வந்து சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க சார். எனக்கு யூட்ரஸ்ல எடுத்துட்டாங்க சார். எனக்கு ஒரு சைல்டு தான் இருக்கா. சரிங்க. அதெல்லாம் திரும்ப ப்ராப்ளம் எதுனா வருமா? நான் ரெகுலரா செக்அப் போயிட்டு இருக்கேன். ஓகேங்க. இப்போ CO 125 எவ்வளோ இருக்குமா? இப்போ CO 125 எடுத்து வந்து 71 இருக்கு சார். இப்போ 71 இருக்கு. இன்னும் கம்மியாக ஆகல சார். ஏன் சார் அது கம்மியாக மாட்டேங்குது? இல்லை, பார்டர்லைன் ஓவேரியன் டியூமர்னா அது வந்து கீமோதெரப்பி ரேடியோதெரப்பிக்கெலாம் எதுவும் ரெஸ்பான்ஸ் இருக்காதுங்க. சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் எந்த சென்டரில் வைத்தியம் பண்ணுறீங்களோ அவங்கள ரெகுலராக செக்அப் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ரெகுலராக எவ்ரி 6 months சிடி ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. CO 125 எவ்ரி 3 months எடுப்பாங்க. சப்போஸ் CO 125 வந்து நார்மலாக காட்டி கூடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அது ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம பெரிய வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ரெகுலராக நீங்கள் எந்த சென்டர் போகிறீங்களோ இல்லை ஒரு நல்ல கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை ரெகுலராக செக்கப்பில் இருந்துகிட்டே இருக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நாங்கள் பெரம்பூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது மேடம். எனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், பால் கட்டிக்குச்சு. சரிங்க. அது பால் கட்டினால ஆனால் கரைஞ்சிச்சு டேப்லெட் போட்டோடனே. அந்த ரைட் சைடில் மட்டும் அப்படியே கட்டி மாதிரி இருக்கு மேம். டாக்டர் கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு சுருக்குன்னு குத்துது. அந்த கட்டி மாதிரி இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கட்டியாக கூட இருக்கலாமா? அது நீங்கள் வந்து பால் கட்டு சரியாயிடுச்சு. பட் உள்ள ரவுண்டாக கட்டி மாதிரி இருக்கு, வலிக்குது எனக்கு. இல்லை, அந்த கட்டியை ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணுமா? அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்து அது இன்ஃபெக்ஷனாக இல்லை கட்டி இருக்கான்னு பார்க்கணும். நன்றிம்மா. டாக்டர், இப்போது சில புற்றுநோய்கள் வரும்பொழுது உள்ளுக்குள்ளே, அதாவது இன்னர் பார்ட்ஸில் வந்திருக்கு அப்படின்பொழுது நமக்கு வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, டயக்னோஸில் தெரிஞ்சுக்கலான்னு. ஆனால் சில புற்றுநோய்கள் வந்து வெளியில் புண்கள் மாதிரி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? இப்போ வாய் புற்றுநோய் எல்லாமே வந்து வெளியில் தெரியும். ஓகே, நல்லாவே தெரியும். அது மாதிரி நிப்பிள், மார்பகத்தோட நிப்பிளில் வர்ற புற்றுநோய் வந்து பேஜர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது நல்லா தெரியும். ஸ்கின் கேன்சர் எல்லாமே, இப்போ ஒரு க்ரானிக் அல்சர் இருக்குது, ஆறாமல் இருக்குது ஒரு 3 வாரத்துக்கு மேலே, ஸ்கின்ல வர அல்சர் எல்லாமே வந்து கேன்சராக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஸ்கின்ல வந்து அல்சர் வருமா? ஸ்கின்ல ஒரு புண்ணு இருக்குது, அது 3 வாரத்துக்கு மேலே ஆறாமல் இருக்குது, எந்த மருந்து போட்டாலும் அப்படின்னா பயாப்சி பண்ணி பார்த்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேஜ் வந்து இப்போ சர்க்கரை நோயாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கும் புண்கள் வந்தால் ஆறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இல்லை, அது வந்து ரொம்ப நாள் ஆறாமல் இருந்தால் அதில் ஒரு பயாப்சி பண்ணி பார்த்துடணும். ஓகே. சர்க்கரை நோயாளிக்கு வந்து யூஸ்வலாக இப்போலாம் சீக்கிரம் ஆறிடும். நல்ல ஆன்டிபயோட்டிக் இருக்குது, சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. அதை மீறி ஒரு புண்ணு ஆறாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு பயாப்சி பண்ணி பார்த்தணும். ஓகே, யாராக இருந்தாலும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் என் பேர் ராஜாங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க ராஜா சார்? ஈரோடுங்க. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் ஹாட்கின்ஸ் லிம்போமா 4th ஸ்டேஜில் உள்ள போகிறேங்க 2010. சரிங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ 3 வருஷம் ஆச்சுங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் க்யூர் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க. ஆனால் வந்து இப்போ எனக்கு போன் மேரோ பிளான் பண்ணாங்க, போன் மேரோ டிரான்ஸ்லேஷன் பிளான் பண்ணாங்க 4th ஸ்டேஜாக இருக்கிறதுனால. சரி. அது முடியாதனால அப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஹீமோதெரபி போட்டு இது பிளான் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஏதோ கம்மியா இருக்கு, மறுபடியும் ஒரு 3 ஹீமோதெரபி போட்டு போயிருங்க வெரி குட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டுட்டு பெட்சிடி பார்த்தா நல்ல ரிப்போர்ட் வந்துருந்துச்சுங்க. சரிங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 வருஷம் ஆச்சுங்க சார். ரிவ்யூ போயிட்டு இருக்கிறேங்க. 6 months முதல்ல 3 months ஒன்லி போயிருந்தேன், இப்போ 6 months ஒன்லி போறேங்க சார். வெரி குட். சொல்லுங்க. இப்போ மறுபடியும் வந்து திருப்பி ஏதாவது சப்போஸ் எனக்கு பயம் இல்லைங்க சார், இருந்தாலும் வந்து எனக்கு உங்கள்கிட்ட டவுட் கேட்டுக்கிறேன். திருப்பியும் வந்து ஏதாவது வருமோ வராதாங்கிற மாதிரி ஒரு டவுட்டா இருக்கு. அது வந்ததுன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி அங்க இருக்க நர்ஸுகள்லாம் சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு நினைச்சாங்க. இல்லை, பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3 years நல்லா இருந்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நீங்கள் நல்ல ரெஸ்பாண்டர், நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு, வெரி குட் கீமோ ரெஸ்பாண்டர். 3 years இஸ் அ குட் சர்வைவல் பீரியட். ஸோ 3 years கழித்து அப்படியே வந்தால் கூட நீங்கள் ரெகுலராக செக்கப் வேறு போயிட்டுருக்கீங்க. அப்படி கண்டுபிடிச்சா கூட நல்ல வைத்திய முறைகள்லாம் இருக்குது. இப்போ நிறைய புது மருந்துகள் இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் உங்களுக்கு பண்ணல, தேவைன்னா அது கூட பண்ணலாம். அதில் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம் நீங்கள். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார் கேளுங்க. மேடம் எனக்கு வந்து 2003 டான்சில் சி இருந்தது மேடம். சரிங்க. அப்போ 32 நாள் ரேடியேஷன் கொடுத்துருந்தேன், ஒரு 6 ஹீமோதெரபி பிளான் போட்டிருந்தேன் சார். சரிங்க.
அதெல்லாம் நல்லா இருந்து 10 வருஷமா நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 2014 கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி அல்சர் ஆகி இருந்ததுங்க சார். சரிங்க. அது செக்அப் பண்ணி மறுபடியும் ஒரு 15 டேஸ் ரேடியேஷனுமோ ஒரு 3 கீமோதெரபி போட்டேன் சார். நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு மறுபடியும் 1 வருஷமா வேலைக்கு போனேங்க சார். சரிங்க. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குதுன்னு போனேன். அவங்க ஒரு பயாப்சி செக் பண்ணலாம்னு சொன்னாங்க சார். சரிங்க. அது வந்து மல்டிபிளா செக்ஷன் சட்டர் சோபேஸ் ஸ்கோமா பேசல் கிரானிகாமா அப்படின்னு வந்திருக்கு சார். சரிங்க. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்துருக்கு ஜிஹெச்ல ஆன்காலஜிஸ்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா 6 கீமோதெரபி 3 போடலான்னாங்க, மறுபடியும் 6 போடலான்னாங்க சார். சரிங்க. ஃபேக்டியாலா கீமோதெரபிங்க சார். அது போட்டு முடிச்சிட்டேன் சார் லாஸ்ட் சைக்கிள். இன்னைக்கு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சரிங்க. நாளைக்கு ஜிஹெச் ஆன்காலஜிஸ்ட் போகணும் சார். மறுபடியும் இது ஏதாவது வருமா அப்படிங்கிறது தான் சார் நமக்கு டவுட்டு. ரெண்டாவது சாப்பிடும்போது உணவு குழாய்க்குள்ள சாப்பிட்டு போகும்போது சார் ஒரு சில நேரத்துக்குள்ள புழையிற மாதிரி வருது சார். அது வாய் வழியா வராமல் மூக்குக்கு போயிடுது சார். ஒரு 2-3 சாப்பாடு தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். இல்லை அவங்க எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்களா? ஐடியல் பண்ணி பார்த்தாங்க சார். எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும். அது உள்ள எதுவும் வேற செகண்ட் மெலிக்னன்சி, ஏன்னா இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு வருதுன்னா தட்ஸ் கால்ட் செகண்ட் மெலிக்னன்சி. உங்களுக்கு வந்து எண்டோஸ்கோபி பண்ணாங்க சார். இப்போ திரும்ப எண்டோஸ்கோபி பண்ணி பார்ப்பாங்க எப்படியும் உங்களுக்கு. அதே மாதிரி திரும்ப வந்த இடத்துலயே வருதா இல்லை வேற வேற இடத்துல வருதான்னு பார்க்கணும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் வேளச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். தலையில கேன்சர் வந்திருந்தது சார். தலைனா பிரெயின்லையா? பிரெயின் இல்ல, தலையில லெஃப்ட்ல இருந்து ஸ்கேல்ப் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸ்கேல்ப் சொல்லுங்க. ஆமா, அது ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ ரேடியோ தெரப்பி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஒரு 5 வருஷம் ஆச்சு. சரிங்க. செக்அப் போயிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் இதில் திருப்பி வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டா என்னன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ ரேடியோ தெரப்பி கொடுத்து நல்லா 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஜென்ரலாக வராதுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி, 5 வருஷம் ஆகி போச்சானா? ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர், இப்போது கீமோவோ இல்லை ரேடியோ தெரப்பியோ கொடுத்து கால இடைவெளிங்கிறது இப்போ இவர் சொன்னது மாதிரி 5 வருடம் இல்லை 10 வருடம் ஆகுதுன்னா திரும்ப வரவே வராதா? ஆமாம், ஜென்ரலாக 5 வருஷம் தான் நம்மளுக்கு கணக்கு. 5 வருஷம் ஒருத்தர் நல்லா இருந்துட்டானா அதுக்கப்புறம் ஜென்ரலாக வராதுன்னு தான் சொல்லுவோம். வி கால்ட் அஸ் 5 இயர் சர்வைவல், அப்படி தான் கால்குலேஷனே. ஸோ 5 வருடம் இருந்துட்டாங்கன்னா தட் மீன்ஸ் அக்யூர்ட் ஆஃப் கேன்சர். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 5 வருடம்ங்கிறது அந்த எந்த பார்ட்டில் வந்ததோ அங்கே 5 வருடம் வராமல் இருக்கிறதா, இல்லை டோட்டலாகவே 5 வருடங்களுக்கு எந்த இடத்துலையுமே வராமல் இருக்கிறதா? அந்த இடத்துல இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு மார்பகத்தில் ஒரு பக்கம் வந்திருக்கு, அந்த இடத்துல திரும்ப வராமல் இருந்ததுன்னா வேற எங்கேயும் வரக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. ஆனால் வரலாம், யாருக்குனாலும் எது வேணாலும் வரலாம். ஓகே, கர்ப்பப்பையில் வரலாம், கர்ப்பப்பை வாயில் வரலாம், இல்லை உணவு குழாயில் வரலாம். பட் வந்து அதே இடத்துல வந்துன்னா ரெக்கரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஒரு வாயில் வந்திருக்கு, ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்காங்க, 6 மாதத்துக்குள்ளே அதே இடத்துல வந்துச்சுன்னா ரெக்கரன்ஸ், திரும்ப வந்திருக்குன்னு சொல்லுவோம். 5 வருஷம் கழிச்சு திரும்ப வேற இடத்துல வந்ததுன்னா செகண்ட் மெலிக்னன்சின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் அதற்கும் இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்ல எப்படி வைத்தியம் பண்ணுவோம் அதே மாதிரி வைத்தியம் பண்ணுவோம். டாக்டர், இப்போது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு இடத்துல வருது, நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட தன்மை அப்படிங்கிறது அந்த 5 வருஷத்துக்கு சஸ்டெயின் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இன்னொரு இடத்துல வேறு ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை புற்றுநோய் வருதுன்னா அந்த மருந்தினுடைய தன்மை அதை கட்டுப்படுத்தாதா? இல்லை, எப்படின்னா 5 வருடம் ஒருத்தருக்கு வரலன்னா எப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையும் வராமல் இருக்கிறது ப்ளஸ் வேற எங்கேயும் வராமல் இருக்கிறது, கம்ப்ளீட் சர்வைவல். அதுதான் 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ் எங்கேயுமே வராமல் இருந்தால் நம்ம 5 இயர் நல்லா இருந்துட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ அதற்கு இப்போது முன்னெச்சரிக்கையாக சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இப்போதைக்கு இருக்க ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, சம்டைம்ஸ் டார்கெட்டட் தெரப்பி, அதுதான் எக்ஸிஸ்டிங். வராமல் தடுக்கிறதுக்கு வேக்சின்ஸ் எல்லா கேன்சர் கிடையாது, இது ஒன்றுக்கு தான் இருக்கு. கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு மட்டும்தான் இல்லை. ஓகே, ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐநாவரம். என்ன சந்தேகமா, கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹஸ்பண்டுக்கு ஒரு 4-5 வாட்டி அது கட்டி மாதிரி வந்து நாக்குல வந்து 4-5 வாட்டி பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க, அது இது பண்ணி பார்த்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தொண்டெல்லாம் ஒரு வாட்டி சொன்னாங்க இது நாக்குல பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தொண்டை ஓபன் பண்ணிட்டாங்க, அங்க வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இப்ப பண்ணிட்டாங்க, ஒரு 3 மாசம் ஆகுது. திருப்பி அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுங்களா? நம்ம இது என்டையர் டீட்டெயில் தெரியணும் எனக்கு. ஏன்னா வந்து ரொம்ப லைக் மேஜர் ஆப்ரேஷன்னா நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரியாமனால சொல்ல முடியாது. நன்றிம்மா. டாக்டர், இப்போது எலும்புகளில் வந்து இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வரும்னா யாருக்கெல்லாம் வரும்? இல்லை, எலும்பில் வந்து 2 விதமாக புற்றுநோய் வரும். ஒன்று வந்து எலும்புலே ஆரம்பிக்கிறது, ப்ரைமரி டியூமர் ஃப்ரம் த போன்.
ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல இருந்து எலும்புக்கு பரவுறது, செகண்டரிஸ் இந்த போன் சொல்லுவோம். ஸோ எலும்புலேயே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக ஆஸ்ட்ரோஜெனிக் சார்க்கோமான்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களுக்கு வரும், ஒரு 15, 10லேருந்து 20, 25 அதோட சிம்டம்ஸ் என்ன டாக்டர் இருக்கும்? அவங்க வந்து ஜென்ரலாக சிம்டம்ஸ் ஒன்றும் இருக்காது. இனிஷியலாக கீழே விழுந்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப வலிக்குதுன்னு வருவாங்க. ஓகே. பட் அது முன்னாடி இருந்து இருந்திருக்கும், தள்ளி போட்டே வருவாங்க. பட் கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வலிக்குது. மோஸ்ட்லி காமனஸ் அரௌண்ட் த நீ ஜாயிண்ட், அதுதான் ரொம்ப காமன் போன் டியூமர். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா, எங்கேயும் பரவாமல் இருந்தால் கீமோதெரப்பி கொடுத்து ஆப்ரேட் பண்ணி அந்த ப்ராசஸஸ், கஸ்டமேகா ப்ராசஸ்ன்னு பேர், ப்ராசஸ் பண்ணி காலை காப்பாற்றிடுவோம். ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நாங்கள் நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. கெஸ்ட்டில் ஒரு கட்டி வந்து இருந்துச்சு. சரிங்க. 2007 ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து கட்டியை. சரிங்க. கட்டி ரிசல்ட் என்னன்னாக்கா ஃபைப்ரா கட்டின்னு சொன்னாங்க. ஃபைப்ராய்டு? ஆமாங்க. ஆமாம் சார். சரிங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல அந்த கட்டி வந்துச்சு. சரி. அதே இடத்துல கொஞ்சம் மாறி வந்துருந்துச்சு. சரி. அப்புறம் கன்சீவ் ஆயிருந்தேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா, சரியாயிருன்னு சொல்லிட்டாங்க. சரி. மாசமானதுல அந்த கட்டி கலைஞ்சிச்சு சார். சரிங்க. குழந்தைக்கு பால் குடிக்கிற வரைக்கும் அந்த கட்டி வரவே இல்லை. சரி. அப்புறம் 2012 மறுபடியும் அந்த கட்டி வந்துச்சு. சரிங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும். கட்டி வராதுன்னு சொன்னாங்க, மறுபடியும் அந்த கட்டி வருது. என்ன சார் செய்யறது? இல்லை, அது வந்து ஃபைப்ரோடினோமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணி தான் திரும்ப அதே இடத்துல வரக்கூடாது, பக்கத்தில் எங்கேயாவது வரலாம். இல்லை அவங்க கம்ப்ளீட்டாக எடுக்கலையான்னு தெரியல. இல்லை திரும்ப திரும்ப கட்டி வளருதுன்னா வந்து நம்ம வந்து வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன இருக்குன்னு பார்க்க, சிஸ்டோசார்கோமா ஃபிளைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ண அந்த பயோப்சி ரிப்போர்ட்டு, அந்த பாரஃபின் பிளாக் எல்லாம் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி ஃபைப்ரோடினோமா தானே ரீகன்ஃபார்ம் பண்ணணும். ஃபைப்ரோடினோமானா ஜென்ரலாக திரும்ப வளராது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் டாக்டர். வணக்கங்க. எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு வயிற்றுல ஃபர்ஸ்ட் கேன்சர் வந்துச்சு. சரிங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் சித்தா எடுத்துக்கிட்டு இருந்தாரு, நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ கழுத்துல வந்துருச்சுன்னு சொல்லி 4th ஸ்டேஜ்னே சொல்லிட்டாங்க. சரிங்க. எலும்பெல்லாம் அரைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அவங்க பசங்கள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. எப்படி அவருக்கு எப்படி நாள் தான் கடத்த முடியும்? இப்போ ரேடியோ தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்காரு, நாள் தான் கடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இல்லை, வயிறில் எங்கே ஆரம்பிச்சது கட்டி? இறப்பையில டாக்டர். இறப்பையிலேருந்து போனுக்கு போயிடுச்சு, கழுத்தில் லிம்ஃப் நோடுக்கெலாம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா ரேடியோ தெரப்பி வந்து பெயினுக்காக கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லாட்டி ரேடியோ தெரப்பி அந்தளவு கேட்காது. கீமோதெரப்பியும் ரொம்ப சென்சிட்டிவ் டியூமர் கிடையாது, கீமோதெரப்பி அந்தளவு கேட்காது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கங்க சார். எனக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி 2006 பிப்ரவரியில் ரைட் லங்கில் அடினோ கார்சினோமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு லோபை எடுத்துட்டாங்க. வெரி குட், சொல்லுங்க. ஒரு லோபை எடுத்த பிறகு 8 கீமோதெரப்பி, சரி, 25 ரேடியேஷன் கொடுத்தாங்க. ஓகே. 1 வருஷம் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு காலில் ஒரு வலி வந்தது. சரி. டாக்டர்கிட்ட போய் நான் கேட்குறப்ப இது ரேடியேஷனோட உங்களுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு லேசாக பாதிச்சிருச்சு ரேடியேஷனில். சரி. இந்த பெயின் இருக்க தான் செய்யும். சரிங்க. இதை வந்து சர்ஜரி எதுவும் பண்ணிடாதீங்க, சரி, கொஞ்சம் பேர் பண்ணிக்கிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட் சைடு ஹிப்லேயே கொஞ்சம் அந்த எலும்புல வலி வந்தது. சரி. இது எங்கே ஏன் சார் ரைட் சைடு ஹிப்பில் வலிக்குதுன்னா, இல்லை எலும்புலாம் கொஞ்சம் பாதிச்சிருச்சு ரேடியேஷனில் அப்படின்னாரு. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, 9 வருஷம் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போயிட்டுருக்கேன். சரிங்க. ஆனால் ரைட் சைடு 2 இடத்துல, ஃப்ரண்ட்டில் 2 இடத்துல கொடுத்தாங்க, பின்னாடி முதுகில் ஒரு இடத்துல கொடுத்தாங்க. சரி. எனக்கு இந்த விலா எலும்பெல்லாம் வீக்காக போயிட்டு, ஓகே, அந்த வலியும் அப்படியே தான் இருக்குது. ஓகே. பெயின் கில்லர் சாப்பிட மாட்டேன், அந்த வலியோட தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். 9 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன டாக்டர் பண்ணுறது? பெயின் இந்த சைடு எஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, 9 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா அது வந்து வியாதினால எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா அடினோகார்சினோமா லங் ட்ரீட் பண்ணி 9 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து வியாதியிலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஹிப் ஜாயிண்ட் போனில் வேறு ஏதாவது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு பார்க்கணும், எலும்பு தேஞ்சு போயிருக்கான்னு. ஏன்னா ரேடியேஷன் கொடுத்தது வந்து செஸ்ட்டில், ரேடியேஷன் கொடுத்த இடத்துல வந்து அந்த எலும்பு சிலருக்கு அது கூட எலும்புலாம் அவாய்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதில் உங்களை வந்து ஒரு நல்ல ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து எம்ஆர்ஐ பண்ணி பார்த்து வேறு எதையும் மிஸ் பண்ணலையா, அதாவது கரெக்டபிள் காஸ் எதுவும் மிஸ் பண்ணலையான்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கேன்சர் மேலேயே பழிய போட்டு வலியோடய வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி சார். டாக்டர், இன்னைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறதால நிச்சயம் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் எத்தனை தடவை விழிப்புணர்வு கொடுத்தாலும் நம்ம ஆட்கள் கேட்டு அதை அப்படியே காத்தோட விட்டுருவாங்க.
ஸ்ட்ராங்கான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னா இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விழிப்புணர்வு என்ன? ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, புகையிலை பழக்கமோ இல்லை ஸ்மோக்கிங்கோ இருந்தால் தான் காமனாக கேன்சர் வருது. அப்புறம் ட்ரிங்க்ஸ், இது 3 இல்லாட்டி நிறைய கேன்சர் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. 4வது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்ல ஆரோக்கியமான எக்ஸசைஸ், நல்ல உணவு வகைகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி லைக் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதை மீறி வந்ததுன்னா நம்ம அவேர்னஸ் இருந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னா, இப்போ பிரஸ்ட் கேன்சர் மேமோகிராம் பண்ணிக்கணும், எண்டோஸ்கோபி பண்ணிக்கணும், அந்த மாதிரி அவேர்னஸ் இருந்தால் போதும். ஆரம்ப ஸ்டேஜில் இட்ஸ் 100% க்யூரபிள் தான். நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நல்ல சென்டர்ஸ் இருக்குது, ஒன்றும் பயப்படவே வேண்டாம். கட்டாயம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நாளுக்கான நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேரில் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாளுக்கான வாசகங்கள் என்னெல்லாம் இருந்துட்டு இருக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட நிலை என்ன இருக்குது, அதற்கு என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, பயம்ங்கிறது தேவை கிடையாதுங்கிற நிறைய தகவல்களை கேட்டிருப்பீங்க. மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.